இன்னைக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறது எப்படிங்கிறதை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ சிக்கன் எடுத்தால் ஒரு முறை செய்து பாருங்கள். இதே பக்குவத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கம், வெல்கம் டு அம்மாஸ் ஃபுட் ஜேர்னி. இப்போது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு சட்டி சூடி எரியும். 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பட்டை, 4 கிராம்பு, பிரியாணி இலை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க 3 பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய சைஸ் தக்காளியையும் போட்டுக்கலாம். தக்காளியை கிண்டி விட்டு மசிஞ்சதும் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மசாலா தூளை கிண்டி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காய் துருவல் அரைமுடி, 6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் பேனில் போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் கலர் மாறினதும் கொஞ்சம் ஆற வச்சுருந்து அதை மிக்ஸியில் விட்டு அரைச்சிக்கலாம். இடையில பார்த்து குழம்பை கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் அரைக்கும்போது ஒரு புளியங்கொட்டை அளவு புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.